மீண்டும் மீண்டுமா அடுத்த சிக்கலில் சிக்கிய சீமான் ஒரே அடியாக அடித்து ஆடிய விர்ச்சுவல் வாரியர். நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீதான் நரி. இப்ப பார்த்தாலும் தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி என்னை நிக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்த விட்டு போகாத. ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். இப்ப கூட எங்க அப்பா இறந்துட்டாரு. 30ஆம் நாள் காரியம் பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே 1962ல பொய்ய வழங்க ஆரம்பிச்சாமா. பாரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இருக்கிற வர சாத்தியமே கிடையாது. நடக்கல, விட்டுறாதரா. இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் எப்ப சொன்னேன்? என்ன பேச்ச மாத்திர நீ? நான் மாத்திரீனா என்ன மாத்திடுவாரு? நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடா. கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. தேர்தல் தோல்விகள் இங்க ஐயா காமராசர் அவர்களும் தான் தோத்திருக்கிறாங்க, இங்க ஐயா எம்ஜிஆர் அவர்களும் தான் தோத்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் அவருடைய இறப்புக்கு வந்துச்சு. அவருமே தான் தோத்திருக்கிறாரு. திருப்பி வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி தோல்வி இருக்கு. இங்க வெற்றியை பத்தி நான் பேசுறேன். சாதாரணமா இருப்பான். முதலமைச்சரான ஒய் பிரிவு, இசட்டு பிரிவு, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா, இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. ஒரு தலைவனே தன் உயிருக்கு பயந்தா நாட்டு மக்களை யாரா காப்பாத்துறது? நான் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு? நான் தாண்டா இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா ஒய் பிரிவு, இசட் பிரிவு எல்லாம் பத்தி அண்ணனுக்கே பவுன்சர்ஸ் வராங்களே. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அது யாரா? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். இது பாயிண்ட். நீங்க விஜய் அவர்களை சொல்றீங்க, சிஎம் அவர்களை சொல்றீங்க, ஒய் பிரிவு, இசட் பிரிவு, எக்ஸ் பிரிவு எல்லாம் கொடுக்குறாங்க. பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா. ரோட்ல மக்கள் போறாங்க, மக்களுக்கு இந்த பக்கம் கயிறு கட்டி விடுறாங்க, நம்ம இந்த பக்கம் போறோம்னு சொல்றாரு. நீங்க எளிய பிள்ளை தானே, நீங்க அதே மாதிரி கதர் சட்டையை உடுத்தி, அவரு உங்க தாத்தா தானே, தாத்தா மாதிரி நீங்களும் அதே மாதிரி அவர் மாதிரி சட்டையை உடுத்தி ரொம்ப எளிமையா தான் வாழ்ந்துட்டு போங்களேன். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. ரொம்ப நடந்து வாங்கலாம், இந்த கார்லாம் அந்த மாதிரி கார்லாம் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப எளிமையான கார்ல வாங்கணும்னு சொல்ல, கார்ல வாங்க. ஒரு அம்பாசிடர் வாங்கினா இப்ப பிரச்சனை கிடைக்காது. அம்பாசிடர்லாம் இப்ப கிடைக்காது, கிடைக்கலாம் வேற மாதிரி ஏதாவது அட்வான்ஸ்ல கிடைக்கும். அது இல்லாம கொஞ்சம் சாதாரண கார்ல கூட நீங்க வரலாமே. எளிய பிள்ளையா நீங்க உங்களை காட்டிக்கலாமே மக்களோட மக்களா. உங்களுக்கு எதுக்கு பவுன்சர்ஸ்? இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? நேற்று நடந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில் சீமான் பேசிய பேச்சுதான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விமர்சனத்திற்குள்ளானது. எந்த சோபாக்களையும் விரும்பாதவர், ஆடம்பரங்களை எப்போதும் விரும்பாதவர். உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். தி நெக்ஸ்ட் டே. ஒரே நல்ல ஓட்டர் ஓடினார் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நல்ல ஓட்டத்தை 100 ரூபா வாங்கி பணக்கார ஆயிக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும். குறிப்பாக அறிவு இருக்கிற மக்கள் செய்கிற வேலையா இது என தாவேகவுக்கு வாக்களித்த மக்களை மறைமுகமாக சாடினார். 6 மாசத்தை கட்டி கிழிக்கிற சுடிதாரு, பேண்ட் சட்டை, சேலையை போய் புரட்டி எடுக்கிற 5 வருஷம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஓனுமே தெரியாம ஓட்ட போட்டு வந்துடுற. என்ன இதெல்லாம் அறிவு இருக்கிற மக்கள் செய்யற செய்யல, கற்றவர்கள் செய்யற செய்யல. மக்களை முட்டாளா நினைக்கிற எவனுமே ஜெயிக்க முடியாது. நீ மத்தவனை முட்டாளா நினைக்கும் போது நீ தான் முட்டாளாக. இப்ப கண்ணாடியில போய் பாரு, யாரு தற்குறி யாரு கோமாளின்னு தெரியும் இல்லையா? மக்களா தற்குறி, மக்களா முட்டாளு. நீ யாரெல்லாம் முட்டாளுன்னு நினைச்சீங்களோ, யாரெல்லாம் முட்டாளுன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கு அவன் தான்டா ராஜா. என் ஒரு வருத்தம் இருக்கு, இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு
அரசியலை தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க போய் பாரு, கேரளாவில் காரி துப்புறான். ஆந்திரா கேரளால நம்மள யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில் கதிரேஜுக்கு தான் மதிக்கிறேன். பேர்ல சொல்ல முடியும். தேசிய தலைவரை கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழருடைய பங்கு, பெரிய பங்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி தேசிய தலைவர் யாருக்கும் தெரியாதுதான், உண்மைதான், ஒத்துக்கிறேன். தெரியாதுங்க, யாருங்க அவரு? தேசிய தலைவர் யாருங்க சொல்லுங்க நீங்களே. தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல. தேசிய தலைவர் புகைப்படம்லாம் சீமான் அவருக்கு முன்னாடி எல்லாம் யாருமே வீட்டுல மாட்டி வைக்கல, யாருக்குமே தெரியாதுல்ல. தேசிய தலைவர் தெரியாதனால தானே சீமானுங்கிற நபர் யாருன்னே தெரியாம இருக்கும்போது 19 தமிழ் தீக்குளிச்சு இறந்ததெல்லாம் தேசிய தலைவர் தெரியாம தானே. ஏன் காரைக்குடியே சீமான ஆட்சிக்கு வந்து போட்டி போட்டனால தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி உலக மேப்ல தெரியாதுல்ல, தெரியாதுங்க. இது தலைவரை இழிவுபடுத்துறது இல்லையா? நானும் பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த விஷயத்துலாம். தலைவரை தூக்கி பிடிச்சதுனாலதான் சீமான், புரிஞ்சுக்கோங்க. சீமான் தூக்கி பிடிச்சதுனால தலைவர் இல்ல. தயவு செஞ்சு இதை மண்டையில ஏத்துங்க. மேலும் அரசியல் மாண்பு தற்போது இல்லை என்றும் அடுத்தவர் தோல்விக்கு கை கட்டி சிரிக்கிறார்கள் எனவும் முதல்வரின் சட்டமன்ற பேச்சை குறிப்பிட்டார். இன்னைக்கு அடுத்தவர் தோல்விக்கு கை கட்டி சிரிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். திடீர்னு நேற்று ராத்திரி எனக்குலாம் இரவுல தூக்கம் வரலைன்னா அந்த கேப்டன் செய்தி சேனல்ல போட்டுருவான், அந்த நீட் தொலைக்காட்சியை. 2 பேரும் பேசுறத பார்த்தா என் மனைவி கூட அருமையா சொன்னாங்க. நான் கொஞ்சம் முன்ன பண்ண பேசுவேன், நீங்க கோர்த்து புரிஞ்சுக்கிறீங்க. கூடத்துக்கு வரவங்கள ஊசி நூலோட வாங்க, நான் பேசுறத கோர்த்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. திமுக அதிமுக ஆதரவுடன் பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் போட்டியிடுவார் என ஏற்கனவே சொல்லப்பட்டது. இந்த பேச்சின் மூலம் சீமான் அதை உறுதிப்படுத்தியுள்ளாரா என்றும் கேள்விகள் எழும் நிலையில் சீமானின் அரசியல் நிலைப்பாடும் இங்கு குழப்பமாக இருப்பதாக சொல்கிறார்கள். என்ன அவரை பொது வேட்பாளராக நிறுத்தினா திமுக அண்ணா திமுக ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு விஜய் வைக்கிற குற்றச்சாட்டு மேலும் உறுதியாகும். ஓட்டெல்லாம் சீமானுக்கு ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, சீமான் ஓட்டை சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஊர்ல மழை இல்ல, விவசாயம் இல்ல, ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்க கும்பல் கிட்ட மட்டும் எப்படி சேர்த்து டிசைனா காசு வருது? நீங்க திறன் நிதி கொடுக்கற வரைக்கும் நாங்க பென்ஸ் கார் வாங்கினே இருப்போம். இப்போ ஒரு கார் வாங்கிக்கிறாப்புல 2 கோடி ரூபாய், ஒரு பெல்ஸ் கார் ஒன்று வாங்கிக்கிறாப்புல போல. எந்த வேலைக்கு போறாப்புல சீமான சொல்லுங்க? எந்த வேலைக்கு போறாப்புல? நம்மளாவது தெரு மைக் எடுத்துன்னு வரோம், மார்க்கெட்டுக்கு 3 மணிக்கு எழுந்து வரோம், கஷ்டப்பட்டோம், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 2000 சம்பாதிக்கிறோம், மாதம் ஒரு 50 ரூபா சம்பாதினா வாங்கலாம் காரு. நீ எந்த வேலைக்குமே போகல, உனக்கு 2 கோடி காரு எப்படி? வீட்டு வாடகை 3 லட்சம். அவங்கிட்ட போய் உங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏ எத்தனை கவுன்சிலர் இருக்குன்னு கேட்டு பாருங்களேன். சிதம்பரம், உங்ககிட்ட எம்எல்ஏ இருந்தா திருடிக்குவாங்க, உங்ககிட்ட கவுன்சிலர் இருந்தா புடிங்குவாங்க. திறன் நிதியை மட்டும் உங்ககிட்ட இருந்து எவனுமே திருட முடியாதுன்னு ஒரு திருட்டு கும்பலுக்கு 2.0 அமைச்சு எவெல்லாம் காசு கொடுக்குறானோ அவனுக்காக மேல போட்டு கூவுற அந்த நாம் தமிழர் கும்பலுக்கு கேட்கிற எங்க அண்ணன் முதல்வர் சி ஜோசப் விஜய பத்தி இந்த அநாகரிக பேச்செல்லாம் நீ பேசனா ஒண்ணும் பண்ண மாட்டோம். சட்டம் தன் கடமையை செய்யும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.